ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். கணபதியினுடைய இன்றைய தொகுப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, விரதாவீரியன் இந்த விரதத்தின் பலனால் உத்தமமான குழந்தைகளை பெற்றடைந்தார். இந்த அற்புதமான குறிப்பை அன்பர்கள் மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 16/7/2026 கிழமை, வேளக்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆனி 32வது நாள். இன்றைய விசேஷம் அமிர்தலட்சுமி விரதம், திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் தெப்பம், மதுரை மீனாட்சி அம்மன் முளைக்கொட்டு விழா தொடக்கம், திரிதியை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, பிறகு 12:15 1:15 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, திதி துவிதியை மதியம் 12:28 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் ஆயில்யம், நள்ளிரவு 12:04 வரை. யோகம் சித்த அமிர்த யோகம், சூலம் தெற்கு, பரிகாரம் என்ன, இன்று கீழ் நோக்கு நான். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூராடம், உத்திராடம். சந்திராசிரம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி ஆகும். யார் யாரெல்லாம் இன்றைய தினத்தில் திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், பிரிந்து வாழும் தம்பதியரை சேர்த்து வைக்கும் அழகிய நாதர். இன்று பிரிந்து வாழும் தம்பதியர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. பொறுமையின்மை என்பதை விட முற்காலத்தில் திருமணம் செய்யும் போது கடைபிடித்த நெறிகளில் 10% கூட தற்பொழுது கடைபிடிக்க முடியவில்லை. பிரிந்து வாழும் தம்பதியை ஒன்று சேர்க்க மாந்திரிகத்தை கையாள்வதை மக்கள் தவிர்க்க வேண்டும். ஆலய பரிகாரமே சீரும் சிறப்புமாய் வாழ வைக்கும். பல்வேறு காரணங்களால் பிரிந்து வாழும் கணவன் மனைவியை ஒன்று சேர்க்கும் அழகியநாதர் ஆலயம் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பாச்சி சேத்தி நகரில் உள்ளது. மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் சாலையில் 34 கிலோமீட்டர் தொலைவிலும், மானாமதுரையில் இருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது திருப்பாச்சி சேத்தி.
சிவாலயங்களிலே பலவற்றிலே வில்லும் உட்பட சிவபெருமானுக்குரிய பொருட்கள் அர்ச்சனை செய்வதை காணலாம். ஆனால் திருப்பாச்சி சேத்தி சிவனுக்கு மகாவிஷ்ணு கூறிய துளசியால் அர்ச்சனை நடைபெறுவது சிறப்பு. இங்கு திருமால் துளசியால் சிவனை அர்ச்சித்து வழிபட்டாராம். அவர் அவ்வாறு வழிபட்டது ஒரு திங்கட்கிழமை நாளில். எனவேதான் திருப்பாச்சி சேத்தி சிவன் ஆலயத்திலே திங்கட்கிழமை அன்று சிவபெருமானுக்கு துளசி இலையால் அர்ச்சனை செய்யப்படுகிறது. திருமாலை மணவாளனாய் அடைய மகாலட்சுமி நிறைய வழிபாடுகள் செய்தார். அதில் எதுவுமே வெற்றி பெறாத நிலை பார்வதி தேவியிடம் சென்று முறையிட்டார். அதற்கு பார்வதி தேவி திருமகளிடம் பூமியிலே திருப்பாச்சி சேத்தி என்று அழைக்கப்படும் உன்னத பூமியில் தங்கி அங்குள்ள பாரிஜாத வனத்திலே சுயம்பு மூர்த்தியாக எழுந்திருக்கும் சிவபெருமானை சிவ தீர்த்தத்தால் வழிபட்டால் உன் எண்ணம் ஈடேறும் என்று அருள் பாலித்தார். அதன்படியே திருமகளும் திருப்பாச்சேத்தியில் உள்ள மண்டபத்தில் தங்கி இருந்து சிவபெருமானை வழிபட்டார். திருமகளது வேண்டுதலை மகிழ்ந்த சிவபெருமான் திருமாலை அங்கு வர வைத்தார். திருமாலும் திருமகளும் அருகில் உள்ள வேகாவதி வைகை ஆற்றில் நீராடி சிவபெருமானை வழிபட்டனர் என்பதை புராணம் வாயிலாய் அறிகிறோம். எனவேதான் பிரிந்து வாழும் தம்பதியரை ஒன்று சேர்க்கும் ஆலயமாய் அழகியநாதர் சிவாலயம் விளங்குகிறது. முதல் பரிகாரம்: பிரிந்த தம்பதியர் திங்கட்கிழமை திருப்பாச்சி சேத்தி அழகியநாதர் ஆலயம் சென்று எந்த காரணத்தால் பிரிந்து வாழ்ந்தாலும் துளசி இலை கொண்டு வணங்கிதான் போதும். திருமகளும் திருமாலும் இணைந்தது போல கணவன் மனைவி ஒன்று சேர்வார். மேலும் சனி தோஷம், கலி தோஷம், பிரம்மஹத்தி தோஷம் போன்றவை நீங்கும் என்பது ஐதீகம். சனியால் பாதிக்கப்பட்ட நல மகராஜன் இங்கு வழிபட்டு பிரிந்த குடும்பத்துடன் சேர்ந்தார் என்பது புராண தகம். இரண்டாவது பரிகாரம்: திருப்பாச்சி சேத்தி சென்று வணங்க முடியாத அருகில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் சென்று அழகியநாதரை மனதால் நினைத்து வழிபட்டு வர 30 நாட்களுக்குள் பிரார்த்தனை நிறைவேறும். திருமண தடையும் அகலும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வார். நாளைய தினம் வாக்கு சித்தி அருளும் வாணிபாடிய தலம். இதனுடைய விரிவுரை விளக்க உரை நாளைய தினம் நாம் கேட்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி. ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழி நடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே 4ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட மாத்தூர் ஸ்தானம், அம்மாவை பற்றி சொல்லுகின்ற ஸ்தானம், வாகனத்தை பற்றி சொல்லுகின்ற ஸ்தானம், வீடை பற்றி சொல்லுகின்ற ஸ்தானம், அடிப்படை கல்வியை பற்றி சொல்லுகின்ற ஸ்தானம், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்று சொல்லப்படுகின்ற சுகஸ்தானத்தையும் நாம் பல்வித கோணங்களிலே ஆராய்ச்சி செய்து கொண்டே இருந்தோம். இன்றைய தினம் உயர்கல்வி அடைய என்னென்ன அமைப்புகள் வேண்டும் என்பதை அறிய இருக்கின்றோம். 4ஆம் அதிபரோடு புதன் கூடி இவர்களை குரு பார்த்தால் பட்டப்படிப்பை பூர்த்தி செய்வார்கள். 2ஆம் அதிபர் 4ஆம் அதிபர் கூடி 1, 2, 4, 5, 9, 11 ஏதாவது ஒன்றில் குரு பார்க்க பட்டப்படிப்பு அமையும். அதிக மதிப்பெண்ணை எடுப்பீர்கள். 5ஆம் அதிபர் ஆட்சி உச்சம் பெற்று குரு பார்க்க கண்டிப்பாக கல்வியை பூர்த்தி செய்வீர். கல்வி தடை ஏன்? சூரியன் புதன் சுக்கிரன் கூடியிருக்க தடை ஏற்படும். சூரியன் புதன் ராகு கூடியிருக்க குரு பார்க்க தடை ஏற்படும். பரிகாரம் செய்து கொண்டால் தடை விலகும். 5வது வீட்டிலே அசுபர் இருக்க தடை ஏற்படும். 5ஆம் அதிபர் பகை நீச்சம் மறைவு, அசுபர் பார்வை 5லே நீச்ச கிரகம் நின்றாலும் தடை ஏற்படும். புதன் நீச்சம் பெற்று சனியுடன் கூடினால் அசுபர் பார்த்திருக்க தடை ஏற்படும். 5ஆம் அதிபர் அசுபரோடு கூடியிருக்க தடை ஏற்படும். லக்னாதிபதி அசுபரோடு கூடி 6, 8, 12 இருக்க உடல் ஆரோக்கியம் கெடும். அதனால் படிப்பு தடை ஏற்படும். லக்னத்தில் சூரியன் இருக்க அரசாங்க ஆதரவு நிச்சயம் உண்டு. சந்திரன் இருக்க சிந்தனையாளர் கற்பனை வளம் மிக்கவராய் இருப்பார். செவ்வாய் இருக்க அறிவியல், பொறியியல், நீதித்துறை. புதன் இருக்க எல்லா துறையிலும் சகல கலா வல்லவர். குரு பலம் பெற்று இருக்க அற்புதமான சிந்தனை வளம், அறிவில் முதிர்ச்சி. இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த 5வது பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மிதுன ராசிக்கு செல்லும் செவ்வாய். இந்த 3 ராசிகளுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது. ஜோதிடத்தில் கிரகங்களின் தளபதியாய் கருதப்படுபவர் செவ்வாய். இந்த செவ்வாய் தைரியம், வீரியம், வலிமை, துணிச்சல் ஆகியவற்றின் காரணி ஆவார். இப்படிப்பட்ட செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிக ராசியிலே
அதிபதியாக இருக்கின்றார். அவர் அதிபதியாக இருக்கின்ற காரணத்தால் இவருடைய பெயர்ச்சி மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. 2 ஆகஸ்ட் 2026 ஜோதிடத்தில் கிரகங்களின் தளபதியாய் கருதப்படுபவர் செவ்வாய். இந்த செவ்வாய் தைரியம், வீரியம், வலிமை, துணிச்சல் ஆகியவற்றின் காரணி ஆவார். இப்படிப்பட்ட செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிக ராசிகளுடைய அதிபதி ஆவார். மற்றும் இவர் 45 நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றுவார். அப்படி செவ்வாயின் நிலையில் மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் காணப்படும். அந்த வகையிலே தற்பொழுது செவ்வாய் ரிஷப ராசியிலே பயணித்து வருகிறார். இந்த ராசியில் ஜூலை மாதம் முழுவதும் இருப்பார். அதன் பின் ஆகஸ்ட் 2ஆம் தேதி செவ்வாய் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்குள் நுழைவார். இந்த மிதுன ராசியின் அதிபதி புதன். செவ்வாய் புதனின் ராசிக்கு செல்வதால் சில ராசிக்காரர்கள் சிறப்பாகவும் சில ராசிக்காரர்களுக்கு மோசமாகவும் இருக்கலாம். ஆனால் 3 ராசிக்காரர்கள் இந்த செவ்வாய் பயிற்சியால் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெற உள்ளனர். இப்பொழுது செவ்வாய் பயிற்சியால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம். முதலிலே மிதுன ராசியின் முதல் வீட்டிற்கு செவ்வாய் செல்ல உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்களுடைய தன்னம்பிக்கையும் ஆளுமையும் மேம்படும். தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்களை பெறுவார்கள். கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும். பணி இடத்தில் புதிய பொறுப்புகளை பெற வாய்ப்பு உள்ளது. நிதி நிலைமை மேம்படும். நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் முழு ஆதரவு கிடைக்கும். நீண்டகால பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வியாபாரிகள் நல்ல லாபம் கிடைக்கும். அடுத்தது கன்னியா ராசியின் 10வது வீட்டிலே செவ்வாய் செல்லுகின்றார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் தொழில் நல்ல வளர்ச்சியை காண்பார்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவை பெறுவார்கள். சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. நிதி நிலைமை வலுவடையும். முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்தது மகர ராசியின் 6வது வீட்டிலே செவ்வாய் செல்ல இருக்கின்றார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் முன்னேற்றத்துக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பணி இடத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். நீண்ட காலமாய் நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாய் முடிவடையும். கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும். நிதி நிலைமை வலுவடையும். புதிய வருமான வழிகள் உருவாகும். பயணங்களால் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் நல்ல சம்பளத்துடன் வேலை தேடி வரும். குடும்ப உறுப்பினருக்கான உறவு முன்பை விட சிறப்பாக இருக்கும். வீட்டு சூழல் இனிமையாய் இருக்கும். ஒவ்வொரு வேலையிலும் வெற்றி கிடைக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இந்த பகுதியில்தான் தினப்பலன், ராசி பலன் வெளியிடப்படுகிறது. மாத பலனும் வெளியிடப்படுகிறது என்பதை அன்பர்கள் கூர்ந்து கவனித்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். www.srikumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம் மற்றும் உங்கள் தினசரி ராசி, உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். இப்பொழுது நாம் 6வது பகுதியை நோக்கி விரைகின்றோம். 6வது பகுதி கடைசி பகுதி. இந்த பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் தொடர்ந்து விரிவாகவும் விளக்கமாகவும் 12 ராசிகளுடைய பொது பலனை நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள். மற்றவர்களும் உங்களை ஒப்பிட்டுக் கொண்டிருக்க வேண்டாம். வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும். உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. மாலை பொழுதிலிருந்து தடைகள் உடைபடும் நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள். மற்றவர்களும் உங்களை ஒப்பிட்டுக் கொண்டு இருக்க வேண்டாம்.
பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. மாலை பொழுதிலிருந்து தடைகள் உடைபடும் நாள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தன் நம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும். நல்லெண்ணெல்லாம் நடக்கின்ற நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்து விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வு. தாயாரை ஆதரித்து பேசி வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டு. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும். நல்லெண்ணெல்லாம் நடக்கின்ற நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள். பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள். புது வேலை கிடைக்கும். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள். உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும். உழைப்பால் உயர்கின்ற நாள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள். பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை கிடைக்கும். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும். உழைப்பால் உயர்கின்ற நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். மற்றவரை நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும். கடையை விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள். புதுமை படைக்கின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும். கடையை விரிவுபடுத்துவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள். புதுமை படைக்கின்ற நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாது. உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது. புதிய முயற்சிக்கு சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகு பலிதமாகின்ற நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகு பலிதமாகின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பிள்ளைகள் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்ததை வாங்கி தருவீர்கள். மனைவி வழி உறவினர்கள் பக்க பலமாய் இருப்பார்கள். வியாபாரத்தில் அதிரடியான மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் அறிவுரைகள் தருவார்கள். மகிழ்ச்சியான நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகள் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்ததை வாங்கி தருவீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழி உறவினர்கள் பக்கபலமாய் இருப்பார். வியாபாரத்தில் அதிரடி மாற்றங்கள் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் அறிவுரைகள் தருவார்கள். மகிழ்ச்சியான நாள். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். மற்ற மனநிலை உணர்ந்து பேசும் பக்குவம் உண்டாகும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். பயணங்களால் புத்துணர்ச்சியை பெறுவீர்கள். புது தொழிலை தொடங்குவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள். நன்மை நடக்கின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். மற்றவங்க மனநிலையை உணர்ந்து பேசும் பக்குவம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். பயணங்களால் புத்துணர்ச்சியை பெறுவீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புது தொழிலை தொடங்குவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள். நன்மை நடக்கின்ற நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள். சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார். வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். அனுபவ அறிவால் சாதிக்கின்ற நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சவால் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள். சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். அனுபவ அறிவால் சாதிக்கின்ற நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் இதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த குரு பகவானுடைய தட்சிணாமூர்த்தியினுடைய தொடர்நிலை வழிபாடு தேவைப்படுகிறது. கூடுதலாக மகான்களையும் சித்தர்களையும் அவர்கள் வணங்கும் போது சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும்.
பெற்றோடு மனம் விட்டு பேசுவீர்கள், பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள், வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும், வியாபாரத்தில் வேலையாட்களும் கடமைகளுடன் செயல்படுவார்கள், உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சிகள் அதிகாரிகள் பாராட்டுவார், மதிப்பு கூடுகின்ற நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும், பெற்றோரும் மனம் விட்டு பேசுவீர்கள். புராண திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொது காரியங்களில் ஈடுபடுவது, வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும், வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுடன் செயல்படுவார். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டுவார், மதிப்பு கூடுகின்ற நாள். கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். காரியங்கள் இழுபறியாக முடியும், சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு, ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும், சகோதரர்களை அனுசரித்து செல்லவும், கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும், வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் நடைபெறும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் காரியங்கள் இழுபறியாக முடியும், சிலருக்கு எதிர்பாராத பணவரவு வாய்ப்பு உண்டு. சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும், சகோதரர்களை அனுசரித்து செல்லவும், கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் நடைபெறும். மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் இருந்து வந்த பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீர்கள். அரசால் அனுகூலம் உண்டு, நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும், உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும், தைரியம் கூடுகின்ற நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பழைய பிரச்சனைக்கு முக்கிய தீர்வு காண்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்து அரசால் அனுகூலம் உண்டு, நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும், தைரியம் கூடுகின்ற நாள். இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.